போங்கடா டேய், போய் தட்டு எடுத்துட்டு வாங்கடா. இருக்கிறத நிறந்து கொஞ்சம் கொஞ்சமா. எங்கடா பாக்குறீங்க? அனாதி பைய பிள்ளைகளா, ஏன் சாப்பாட்டையா மோப்பம் பிடிக்கிறீங்க? இன்னைக்கு நிச்சயம் எனக்கு வைத்த வரிதான். பூசுந்தரி சீக்கிரம் போ. அங்கே ஏண்டா பாக்குறீங்க? இங்கதான் படைச்சிருக்கல, தின்னு தொலைங்க. மூக்கு பிடிக்க முடிஞ்சாச்சுல, அப்புறமே என்ன பார்வை? எந்திரிச்சு போங்கடா, போங்கடா. ஆனந்தா, இதை கேட்காதே அதை கேட்காதேன்னு எப்ப பார்த்தாலும் உங்களுக்கு புத்தி சொல்லுது. இப்ப எங்களுக்கு பசிக்குது, என்ன செய்யறது? போடா, போய் கேளுடா. போடா அண்ணா. ஐயா, பசிக்குது, இன்னும் கொஞ்சம் வேணும். என்னது? பசிக்குது, அதுக்கு இன்னும் கொஞ்சம். இப்படி கொண்டா, இப்படி கொண்டா. ஏண்டா உரிமை குரலாடா எழுப்புறேன்? ஒன்ன மாதிரி பசங்க எல்லாம் வளர விட்டா இந்த ஊரே கெட்டு போயிடும். இனிமே ஏதாவது வந்து கேப்பையா 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 கேப்பையா? இதை சீக்கிரமா எங்கேயா கொண்டு போய் ஒழிச்சு வை. சீக்கிரம் கல்யாணி, பிள்ளைகளுக்கு நல்லா தலைவாரி விட்டு சும்மா தக தக தகன்னு கொண்டாந்து. குழந்தைகளே, நம்ம எல்லாம் வாழ வைக்கிற தர்ம பிரபு தர்மலிங்கையாவுடைய மேனேஜர் வந்திருக்கிறாரு. எல்லாரும் அவருக்கு வணக்கம் சொல்லுங்க. வணக்கம் குழந்தைகளே. உங்களுக்கு சார், சார் நீங்க சிரமப்படாதீங்க சார், நீங்க உட்காருங்க, நானே பேசுறேன். அன்பான குழந்தைகளே, இன்னைக்கு நம்ம விடுதியை நடத்திக்கிட்டு வர்ற முதலாளி ஐயாவுடைய 60வது பிறந்த நாள் விழா. குழந்தையே இல்லாத அவரு உங்களை எல்லாம் தன் குழந்தைகளா நினைச்சு உங்க எல்லாருக்கும் இனிப்பு கொடுத்து அனுப்பிச்சிருக்கிறாரு. ஏ கதிரேசா, குழந்தைங்களுக்கு அந்த பொட்டலத்தெல்லாம் எடுத்து கொடு. சரியா? பொன்னப்பா, போய் வாங்கிக்கப்பா. போராஜா, போப்பா, போய் வாங்கி. ஐயாவுடைய பிறந்த நாள் விழாவை நாங்களும் ரொம்ப பிரமாதமா கொண்டாடிட்டோம். இத பாருங்க, வடபாயாசத்தோட சாப்பாடு. இது பகல் உணவு, ராத்திரி ஐட்டமே வேற. முதலாளி ஐயாவோட பிறந்த நாள் விழாவுக்காக பையன்களுக்கு வடை பாயாசத்தோடு சாப்பாடு போட்ட வகையில் செலவு 111 ரூபாய். இந்தாங்க. நம்ம முதலாளி கொடுத்தனுச்ச பலகாரத்துல பாதி வித்துட்டேன். வித்துட்டு நமக்காக ஸ்டோர் ரூம்ல பூட்டி வச்சிருக்கேன். ஏன் சுந்தரிக்கு சொல்லியா கொடுக்கணும்? ஆனா பலகாரத்தை பூட்டி வச்சா கெட்டு போயிடும். போய் எடுத்துக்கிட்டு வா, திம்பம். ஏற்கனவே தொந்தியும் தொப்பையுமா உடம்பு பெருத்து கிடக்குது. இதுல வேற கண்டபடி தின்னு தொலைச்சா சக்கரை வியாதி வந்துட போகுது. இப்ப மட்டும் சக்கரை வியாதி இல்லைன்னு யாருக்கு தெரியும்? சுந்தரி, சுந்தரி போய் பலகாரத்தை எடுத்துக்கிட்டு வா, நம்ம 2 பேரும் திம்போம் சுந்தரி. For more updates, like, comment, subscribe to our channel.